முட்டி வலினால முதுகு வலி வருமானு கேட்டாங்க. கண்டிப்பாக வரும். அது ஏன்னு இப்போ சொல்கிறேன். இப்போ இவர் நிற்கிறார் இப்படி. இதுதான் இடுப்பு எலும்பு, இது தொடை எலும்பு. இது இடுப்புலேருந்து தொப்புலேருந்து பாதம் வரைக்கும் ஒரே எக்ஸ்ரேவாக எடுத்தது. இப்படி இருக்கணும் இல்லையா? ஒரு 4-5 டிகிரி வளைஞ்சிருக்கலாம். நம்ம பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பட் இங்கே பாருங்கள், ஒரு பக்கமாக தேயிறப்ப 30 டிகிரி வளைஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆகும்? மேலே முதுகு இப்படி இருக்கிறது, இப்படி நடக்க வேண்டியது அவர் இப்படி நடக்கிறப்ப பேரிங் ப்ராப்ளம் வரும். அதில் முதுகு வலி வந்துடும், தேய்மானமும் வந்துடும். இதை சீக்கிரமாக ரெடி பண்ணினா இது பர்மனெண்ட் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ முட்டி வலியை சீக்கிரமாக கரெக்ட் பண்ணி அந்த வளைஞ்சிருக்கிறத நேர் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி பல சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ், ஓகே, இது பெரிய வியாதி கிடையாது. அதுக்கு நிறைய டவுட்டு போயிருக்கு. ஏன்னா பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஆர்த்தோ சம்மந்தப்பட்டது, எலும்பு, மூட்டு, தசை, நரம்பு வலி சம்மந்தப்பட்டதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சின்ன சின்ன யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறோம்.